Hello. Hello. Good evening, everyone. Good evening. வணக்கம். மேடம் சாந்தினி மேடம், நீங்கள் லாஸ்ட் வீக் ஏதோ நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உங்கள் ஆடியோவே கேட்கவே இல்லை மேடம். சாந்தினி மேடம், எனக்கு எதுவுமே கேட்கல. நானும் ஆக்சுவலாக டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தேன். உங்கள் சவுண்டே எனக்கு கேட்கல மேடம். சாரி மேடம். ஐயோ, சரி சரி சரி. என்னத்துல ஏதோ ஆடியோ செட்டப் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, கேட்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ரைட் ரைட். சாரி மேடம். எனக்கு அதுக்கப்புறம் எங்கள் மதர் இல்லா கால் பண்ணி சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டீங்கன்னு. ஐயோ ஐயோ, அப்படியா? ஓ, தெரியல. ஓகே, சரி சரி சரி. ரைட் ரைட் ரைட். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆமாம் ஆமாம், நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஓகே ரைட். சரி, நம்ம இன்னைக்கு இந்த செஷனுக்குள்ள உள்ளே போவோம். ஓகே சார். அருணாச்சலம் சார், நீங்கள் மட்டும் மியூட் போட்டுக்கிறீங்களா சார்? நீங்கள் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஓகே, நான் உங்கள் சவுண்ட் எனக்கு இங்கே கேட்குது. ஓகே ரைட். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷனுங்கிற புக்கில் இருந்து லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷனே எனக்கே ரொம்ப 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 புதுசாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன நினைப்போம்? ஓகே, நம்ம என்ன செஞ்சோமோ அது நமக்கு வந்து திருப்பி வரும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜாக நமக்கு வந்து தெரியும். ஸோ எல்லா ரிலீஜனும் அதை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ரீஇன்கார்னேஷன் பற்றி படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒருத்தவங்களோட லைஃப்பில் எவ்ரிடே ப்ரொலாங்டாக அவங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிறவியில் அதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறாரு. ஸோ கடவுளே, இந்த மாதிரி வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலை கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறாரு. உடனே கடவுள் வந்து அவருக்கு ஒரு வாய்ஸாக வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீ கண்ணை திறந்து பாரு, நீ போன பிறவியில் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சியோ அது என்ன செஞ்சாங்கிறது நீ கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அந்த நபர் வந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணார். திறந்து பார்த்தா ஸோ அந்த இடத்துல நிறைய பெயின் அண்ட் சஃபரிங்காக இருக்கிற இடமா இருக்குது. ஸோ அப்போ இதை தான் நீ மற்றவங்களுக்கு நீ கொடுத்த, ஸோ அதனால இந்த பிறவியில் நீ அதே மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மேபி வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஆனந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்ம கண்ணை திறந்து பார்க்குறதா, அல்லது எப்போ கண்ணை திறந்து பார்க்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்கள் காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வேலை உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஹோல் டேல உங்களோட ப்ரொலாங்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ததான சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னும் நம்ம வேறு மாதிரி யோசிச்சோன்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 1 வீக் ஆஃப் லைஃபோட கோர்ஸு நமக்கு என்ன மாதிரி இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம பிறருக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அல்லது 1 மந்த் ஆஃப் லைஃப் கோர்ஸில் நம்ம என்ன மாதிரி நம்ம அனுபவிக்கிறோமோ ஸோ அதை நம்ம பிறருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 1 இயர் ஆஃப் லைஃப்பில் நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அதை 1 இயர் ஆஃப் லைஃப்பில் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைமில் நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்ததுனால நமக்கு இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாயிண்ட். ஸோ இப்போ கர்மா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன செஞ்சோமோ அது நமக்கு வந்து திருப்பி வரும். ஸோ அந்த கர்மா வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறதான் வந்து நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து. ஆனால் டோர்கம் சார் வந்து அவரோட இந்த புத்தகத்தில் வந்து அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் கர்மா வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ எப்படி கர்மா அப்படிங்கிறது என்னது? நம்மளோட செயல்கள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், நம்மளோட உணர்வுகள், நம்ம எண்ணங்களில் வந்து தீமையானதாக இருக்கும்போது ஸோ அது வந்து ஒரு விதை மாதிரி விதைக்கப்பட்டு நம்மளோட சட்டில் பாடிஸ்லேயே அது ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம செயல்களால் செஞ்சது எல்லாமே நம்மளோட எத்திரிக் பாடியிலையும்
நம்மளோட உணர்வுகளால் செஞ்சது எல்லாமே நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியிலையும், நம்மளோட எண்ணங்களால் நம்ம செஞ்ச தீமைகள் எல்லாமே நம்மளோட மென்டல் பாடியிலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் அது ஆக்டிவேட் ஆகி அந்த பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம த்ரூ மெடிடேஷன் அண்ட் கான்டம்ப்ளேஷன் மூலமாக ஸோ இந்த மூணையும் நம்மளால் சிதைக்க முடியும். ஸோ அந்த எத்திரிக் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இமோஷனல் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை நம்ம சிதைக்க முடியும். அப்படி சிதைக்கிறது மூலமாக நம்ம கர்மாவாக வெளிப்பட வேண்டியதை விதைத்ததை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம கர்மாவை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து தெரிந்தே உபயோகிக்கக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம இதை தான் நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம விதைத்த கர்மா விதைகள்லாம் வந்து போயிருதுலன்னு சொல்லிட்டு தெரிந்தே ஒரு செயல் மூலமாகவோ, தெரிந்தே ஒரு எண்ணங்கள் மூலமாகவோ, தெரிந்தே ஒரு உணர்வு மூலமாகவோ நம்ம தீயதை நம்ம செஞ்சுட்டா நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னா அது பல மடங்கு வந்து நம்மளோட எத்திரிக் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடியில் வந்து டீப் ரூட்டடாக போய் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்லையும், ஸோ உங்களை அறியாமலே நீங்கள் செய்ததுனாலையும், உங்களை அறியாமையினால் நீங்கள் செய்ததுனால உள்ளதை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியுமே தவிர தெரிந்ததுக்கு அப்புறமா உள்ளதை நம்ம ரிமூவ்லாம் வந்து அதை வந்து பண்ண முடியாது. அது பல்மடங்கு விளைவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ சோர்சஸ் ஆஃப் பெயின் அண்ட் டிசீஸ் அண்ட் சஃபரிங்க்கு நம்ம விதைத்த இந்த விதைகள்லாம் வந்து காரணம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வேறு வேறு மாதிரியா, சில ஸ்கூலில் சிம்பிளாக சொல்லித்தராங்க, சில ஸ்கூலில் டீப்பாக சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரைட். ஸோ அப்போ நம்ம இப்போ இதுதான் வந்து கர்மா பற்றினா உங்களுக்கு ஒரு 5 minutes ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சார் இது வரைக்கும் நான் வந்து கேள்வியே பட்டதே கிடையாது. ஏன்னா டோர்கம் சராதரோட புக் வந்து இந்த கர்மா புக் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 430 pages. ஸோ இதில் நான் வந்து ஒரு 300 pages-ஆக வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். இன்னும் 130 pages வந்து படிக்கணும், அல்லது நான் படிச்சிருந்தாலும் எனக்கு அது அவ்வளோவா வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ ரிப்பீட்டடாக நம்ம படிக்கும் போதா ஸோ இந்த சாப்டர் வந்து இன்றைக்கி வந்து கண்ணப்பட்டுச்சு. ஸோ சிம்பிளாக வந்து லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில விஷயங்களை தவிர்க்க முடியாத விதிகள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட வாழ்க்கையை வந்து பல விதிகளின் கீழே நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். சரியா? நம்ம இன்னைக்கு அந்த விதிகள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ பல விதிகளுக்கு கீழே நம்மளோட வாழ்க்கையை வந்து இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத கிரேட் டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் 2 விதி வந்து, ஒன்று லா ஆஃப் கர்மா, இன்னொன்று வந்து லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி. ஸோ அப்போ கர்மாவை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஸோ நம்ம ஏற்கனவே டோர்கம் சராதரன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சில டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும். ஓகே, அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியை நம்மளால் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அது நடந்தே வந்து தீரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறையா கோயிலுக்கு போவோம். ஸோ நிறையா நம்ம பக்தியாக இருப்போம், நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறையா தான தர்மங்கள் பண்ணுவோம், நிறையா நல்லது பண்ணுவோம், மற்றவங்களுக்கு எந்த கெடுதலுமே வந்து பண்ண மாட்டோம். ஸோ ஆனாலும் நம்ம லைஃப்பில் வந்து பேட் திங்ஸ் வந்து நடக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ என்னடா அது எனக்கு வந்து இப்படி இருக்கே. ஸோ நான் வந்து ப்ரானிக் ஹீலிங் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்போது 2009லேயோ 10லேயோ வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவங்கள மன்னிக்காத குணம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு குறிப்பிட்ட சக்கரம் அஃபெக்ட் ஆகி அவங்களோட கிட்னி வந்து பாதிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு கிட்னி டிசீஸ்லாம் வரும்னு சொன்னப்போ ஸோ அந்த கிளாஸில் இருந்தவர் வந்து சொன்னார், சார் இது வரைக்கும் வந்து என்னோடய லைஃப்பில் நான் யார் கூடயும் நான் சண்டை போட்டது கிடையாது, யாரு கூடயும் நான் வந்து எந்த தகராறு பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை மன்னிக்காமல் இருக்கிறது மாதிரியான சுச்சுவேஷனே எனக்கு வந்து வந்ததே வந்து எனக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் சார் வந்து இது இருக்குது, அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டோட இது ஒத்து போகலையே, நான் மனசாட்சி படி தான் நான் சொல்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா, ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பிறவியில் செஞ்சது மட்டுமா இல்லாமல் பல பிறவிகளாக இருக்கக்கூடிய பதிவுகள் தான் ஸோ இந்த மாதிரி வந்து கர்ம வினைகளாக வந்து வருது அப்படிங்கிறத வந்து ஸோ அந்த டைமில் நான் அப்கிரேடாக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு எங்கேயுமே ஸோ யார்கிட்டையுமே வந்து உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் இது செஞ்சிங்கன்னா இது வரும் அப்படிங்கலாம் வந்து நம்ம வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்மளே நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம். ஸோ எதுவுமே செய்யாமல் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து வரும். ஸோ அந்த கேன்சரால் வந்து செத்து போவாங்க. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்டே அவங்களுக்கு இருக்காது, 40 வயசில் ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து புரியாது, இது ஏன் அப்படி நடக்குதுங்கிறது வந்து தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாததாக அது நடந்துக்கிட்டே தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ எப்படி வந்து கர்ம விதிகளை பயன்படுத்தி நம்ம லா ஆஃப் ஃபர்கிவ்னஸை நம்ம பயன்படுத்தி கர்மாவோட இம்பேக்டை வந்து நம்ம வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறோமோ, ஸோ அந்த மாதிரிலாம் இந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி நீங்கள் பண்ணவே முடியாது, அது நடந்தே தான் வந்து அது நமக்கு வந்து தீரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே வீணாகி போய் சில விஷயங்கள் வந்து நடந்தே வந்து தீரதா இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அதுவே வந்து நமக்கு வந்து நிறைய விரக்தி, ஏமாற்றம், கோபம், சலிப்பு எல்லாத்தையுமே நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஆனால் இந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ உங்களால் வந்து அதை ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. 100% ஜெயிக்க முடியும்னா இங்கே டோர்க்கம் சொல்லலை, உங்களால் வந்து அதை வந்து சமாளிக்க முடியுங்கிற சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து நம்ம ஒரு காரில் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரோடு கண்டிப்பாக மோசமாக தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காரை ஓட்டிட்டு எப்படி அந்த இடத்த பாஸ் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக அந்த கரண்ட் மூலம் தான் அதை நம்ம கடந்து தான் வந்து ஆகணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒருவேளை அந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம அங்கே போய் கார் நம்ம மாட்டிக்குவோம், அல்லது நம்ம ஏதாவது அங்கே ட்ரபுளில் வந்து சிக்கிக்குவோம், அல்லது கார் வந்து பஞ்சர் ஆயிரும், நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி வந்து நீங்கள் வந்து மாற்றவே முடியாது. ஆனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஓரளவுக்கு வந்து அதுலேருந்து ஒரு தப்பிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு சுனாமி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வந்து ஒரு 30 அடி கட்டடத்தில் ஏறினா நம்ம தப்பிக்கலாமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சின்ன எஸ்கேப் ஆக முடியும்னா அவர் சொல்லலை. நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்கிறேன். பட் எஸ்கேப்லாம் வந்து நம்ம ஆக முடியாது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேயா? ஸோ the law of inevitability can be directed by those who observe how certain things in life run their course no matter what people do. So அப்போ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையோட ஓட்டத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோதான் அதை வந்து கவனித்து பார்த்து அது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சாலும் அது இந்த மாதிரி தான் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ the law acts or operates based on our past actions, desires, thoughts and future dreams, using them as a collective cause to create a live drama. ஸோ அப்போ நம்மளோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸு, நம்மளோட ஆசைகள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ராமா அல்லது காமெடியானது அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ட்ராமா அல்லது காமெடி வந்து நம்ம நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், நம்மளோட தாட்ஸு, நம்மளோட ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலுமே நம்ம இதெல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது இதிலேருந்து நம்ம வந்து ஒரு எஸ்கேப் ஆகணும். எப்படி? ஸோ நான் மெடிடேஷன் பண்ணுவேன், எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் தெரியும், ஸோ நான் ஒரு குருட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பயன்படுத்தி நான் தப்பிக்க போகிறேன்னு நீங்கள் என்ன மாதிரியான எஃபர்ட் எடுத்தாலும் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாதபடிக்கு அந்த ட்ராமா வந்து நடந்துகிட்டே உங்கள் லைஃப்பில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸோ இந்த விஷயத்தை வந்து திஸ் கேன் பி சீன் இன் வேரியஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஜாப் கண்டிஷன்ஸ், பாலிடிக்ஸ், த எக்கனாமி. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம இதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூட வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிஸ்னஸில் இருக்கிறவங்க கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் நெய்பர்ஸ் கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாங்கனாலும் அவங்க கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சண்டைகள் எல்லாமே ஒரே மாதிரியாக வந்து இருக்கும், ஒரே மாதிரியான ரீசன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் வந்து எந்த லெசனுமே அவர் வந்து எடுத்துக்காதனால அவர் திருப்பி இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ ஜாப் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி சொல்கிறாங்க, நம்ம ஜாப்லையோ அல்லது நம்மளோட கரியர்லையோ ஸோ ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். எந்த ஜாபுக்கு போனாங்கனாலும் அவங்களுக்கு அதே மாதிரியான பிரச்சனைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கனாலும் அதே மாதிரியான பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து திறமை இல்லை போல, நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியல போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து இந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாதனால ஸோ ஒரே மாதிரியே நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, நம்மளோட ஜாப் கண்டிஷன்ஸ், நம்ம பாலிடிக்ஸ் கூட சொல்கிறாங்க.
இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக வந்து ஊழல், லஞ்சம், இன்னும் என்னென்ன கொடூரலாம பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுறவங்களோட கையில் போய் இருக்குது. நம்ம என்னதான் ஓட்டை மாற்றி 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 போட்டாலும் அதே மாதிரியான நபர்கள் தான் திருப்பி 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 நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒருத்தவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கனாலும் அதே மாதிரியே வந்து இருக்கும். அவங்க என்ன எஃபர்ட் போட்டு எடுத்து மாற்றினாலும் அது எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே, நம்ம லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியில் நம்ம வந்து மாட்டியிருக்கோம். ஸோ எப்படி வந்து லா ஆஃப் கர்மா வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது வந்து லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அண்ட் அயன் ஹேண்ட் லீட்ஸ் த ஷோ, ஒரு இரும்பு கைகளால் ஆனதால நம்ம வந்து பிடிப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அதுலேருந்து நீங்கள் வந்து விடுபட முடியாது அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து சொல்கிறாங்க. Okay, so under the law of inevitability, this happens to all of us who live under the physical, emotional, mental sphere. So physical level, emotional level, mental level, so இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து law of karmaவோட ஒரு துணை விதி மாதிரி அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ லா ஆஃப் கர்மா நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொன்னோம், ஸோ இந்த மாதிரி வந்து கர்மா வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சில டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்கிறத வந்து சொன்னோம். ஸோ அப்போ அந்த கர்மாவுக்கு வந்து ஒரு டாலரன்ஸ் வந்து இருக்கா, அந்த லா ஆஃப் கர்மாவுக்கு வந்து ஒரு டாலரன்ஸ். ஓகே, ஸோ இவங்க எவ்வளவோ கெடுதல்கள் செஞ்சாலும் ஸோ இப்போ அவங்க நிறைய நல்லது செய்கிறதுனால நம்ம அதை வந்து அவங்கள வந்து நம்ம வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விடுமா. அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ அப்போ it allows good causes to interfere and change the result. ஸோ அப்போ நம்ம நிறைய பேக்கர்மாவோட நம்ம வந்து பிறவி எடுத்திருந்தா கூட நம்ம நிறைய நல்லதுகள் வந்து பண்ணும்போது ஸோ அதனால உருவான அந்த குட் காசஸ் வந்து நம்மளோட தீய வினைகளை வந்து எரித்து நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு மேன்மையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி ஹேஸ் நோ டாலரன்ஸ். அப்போ அந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டிக்கு வந்து டாலரன்ஸே வந்து கிடையாது. திங்ஸ் கோ ஆன் அண்ட் ஃபினிஷ் தேர் சைக்கிள்ஸ் and events do not change their course. ஸோ அது என்ன மாதிரி இருக்கணுங்கிறது இருக்கோ அதை சைக்கிளை முடிச்சுட்டு தான் அது வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அப்போ நீங்கள் அப்போனா இது எப்படா இதுலேருந்து தப்பிக்கிறதுங்கிற பயம் வேணாம். பட் டோர்கம் சராதரன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நம்ம எப்படி ஓவர் பண்ணணுங்கிறத விட இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியில் நம்ம மாட்டியிருக்கோங்கிறது தெரிஞ்சாலே ஸோ நமக்கு அது வந்து ஒரு 50% ரிலீஃப். ஸோ அப்போ இது இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஒரு 50% வந்து நமக்கு வந்து ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நிறையா பேருக்கு வந்து நம்ம கர்மாவால் மாட்டியிருக்கோமா அல்லது இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியில் மாட்டியிருக்கோமாங்கிறது தெரியாமே அவங்க வாழ்க்கையே வந்து கடந்து வந்து போயிடும். ஆனால் நம்மளோட லைஃப்பில் வந்து இப்போ லா ஆஃப் கர்மாவோட இம்பாக்டில் இருக்கோமா அல்லது இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியோட இம்பாக்டில் இருக்கும்னு தெரிஞ்சாலே நமக்கு ஒரு 50% ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பட் அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ திங்ஸ் கோ ஆன் அண்ட் ஃபினிஷ் தேர் சர்க்கஸ். அப்போ அந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோன்னா அந்த ஒரு சைக்கிள் அது முடிச்சுட்டு தான் அது வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. So the law of karma allows the higher energies let loose by the person to change the events. ஸோ அப்போ நம்ம குட் கர்மா அந்த கர்ம வினிகள் வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்து நிறைய ஹையர் எனர்ஜிஸ் வச்சுருந்தோன்னா ஸோ நமக்கு வரக்கூடிய தீங்குகளை வந்து அது வந்து லூசன் பண்ணி விடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. பட் வந்து இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியில் அது வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, டு பிரேக் த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி one must learn how to surpass physical, emotional and mental planes and function in the higher mind or in the intuitional plane. ஸோ அப்போ நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் லெவலில் வந்து இதெல்லாம் நடக்கும், இது நடந்தே தீரும், இதுல இருந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னா நம்ம இந்த 3 பிளேனை கடந்து நம்ம ஒரு ஹையர் பிளேனுக்கு நம்மளால் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸை கொண்டு போக முடிஞ்சா ஸோ இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எகெயின் பார்த்துக்கோங்க, அதை மாற்ற முடியும், டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லலை. ஸோ அதை நம்மளால் வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ ஹவு கேன் வி டூ திஸ் ப்ராக்டிக்கலி. அப்போ இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், அது என்ன டூல் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு கேன் வி டூ திஸ் ப்ராக்டிக்கலி. ஸோ நம்பர் 1, ட்ரை டு அப்சர்வ் how mechanically all is going on around you. நான் அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டி அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் ஒரே பேட்டர்னாக நடக்கிறத வந்து பார்ப்போம்.
ஸோ ஒரு பர்சன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து அவங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களோ சேம் கைண்ட் ஆஃப் இதை தான் அவங்களோட பிஸ்னஸில் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட அவங்களோட நெய்பர்ஸ்ட அல்லது அவங்க யார் கூட வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே ஒரே மாதிரியாக வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஸோ அவங்க எத்தனை விதமான பிஸ்னஸ் அண்ட் ஜாபில் போனாங்கனாலும் அவங்க ஃபால் ஆகிறது அல்லது அவங்க லாஸ் ஆகிறது ஒரே மாதிரியான பேட்டர்னாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம லைஃப்பில் ஏதாவது வந்து ஒரே மாதிரி பேட்டர்னாக மாறி ஒரே மாதிரி மாறாமல் அப்படியே வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ நம்ம மெனி டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருப்போம், ஓகே ஸோ இது வந்து என்னோட கர்மானால நடக்குது, நான் கற்றுக்க வேண்டிய லெசனை கற்றுக்காததுனால நடக்குது நம்ம நினைச்சால் கூட நம்ம என்னதான் வந்து அந்த லெசனை கற்றுக்கிட்டு அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாலும் திருப்பி 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 அதே பேட்டர்னில் நடக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெக்கானிக்கலி நடக்கிறது. ஸோ மெக்கானிக்கலினா என்ன, ஒரு மெஷின் ஆன் பண்ணாலும் அது என்னவோ அதே மாதிரி அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ நம்ம இடையில பூந்து எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அந்த மிஷின் ஒரே மாதிரியே நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே மாதிரி பேட்டர்னாக நம்ம லைஃப்பில் வந்து என்ன நடக்குது. ஸோ நீங்கள் வந்து இது கூட இப்போ இந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி வச்சு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பல ஜென்ரேஷன்ஸாக ஒரு குறிப்பிட்ட டிசீஸால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இறந்து போகிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அல்லது வந்து அவங்க இறந்து போகிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியான டிசீஸாக ஒரே மாதிரியான டிசீஸாக அந்த ஃபேமிலியில் வர்றதை வந்து பார்க்கலாம். அல்லது வந்து அவங்களோட அந்த ஜென்ரேஷனாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரே மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லி கடந்து போயிருப்போம், இது வந்து சாபம், முன்னோர்கள் செஞ்ச பாவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் இதுதான் வந்து லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ கர்மா மாதிரியான ஒரு விதி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 2, try to see the flow of the mechanical current. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ மெக்கானிக்கலாக இதே மாதிரி ஒரே பேட்டர்னாக நடக்குதா. ஸோ try to see the flow of mechanical current passing through many different forms, events, relationships. ஸோ அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வேறு மாதிரி வேறு சம்பவங்கள் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் நடக்குதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பட் நெவர் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ. ஸோ அந்த பேட்டர்னை தான் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். நம்பர் 3, try to see how you are involved in the events and are taking part in them mechanically. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கிறதுல நம்ம என்ன மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கோம், ஸோ அந்த இடத்துல நம்மளோட பங்கு என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் அப்படி ஒரே மாதிரி தான் நடக்குதுன்னா ஓகே இது வந்து லா ஆஃப் கர்மா கிடையாது, லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டியில் வந்து நம்ம வந்து சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் த பவர் ஆஃப் கிளியர், அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்சர்வ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுனா நம்ம எப்படி, நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கலி நம்ம வந்து ஒரு அட்டாச்சாவோ, நம்ம இமோஷ்னலி மென்டலி நம்ம வந்து ஒரு இதில் சிக்கி இருந்தோம்னா நம்மளால் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம எப்படி வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, நம்ம இமோஷனல் பாடி, மென்டல் பாடியோட அட்டாச்மெண்ட்லேருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, நம்மளோட இமோஷனல் பாடி, நம்மளோட மென்டல் பாடியை வந்து நம்மளோட கட்டுக்குள்ளே நம்ம அதை வச்சிருக்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீக் செஷனில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் லெவலை தாண்டி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வந்து அப்சர்வ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் நம்ம அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஃபிசிக்கல் மென்டல் லெவலில் அப்சர்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டி நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம செய்த தவறுகளை நம்ம ஜஸ்டிஃபை வந்து பண்ணிகிட்டே இருப்போம். நான் இந்த ரீசன்னால தான் இவங்க கூட சண்டை போட்டேன், அந்த ரீசன்னால தான் அவங்க கூட சண்டை போட்டேன், இந்த ரீசன்னால தான் இவங்க கூட சண்டை போட்டேன், அதனால் நான் சண்டை போட்டது எல்லாமே கரெக்டு, நான் நியாயமாக தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ உங்கள் பிஸ்னஸில் ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு லாஸ் வருது, இல்லை இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் இருந்தனால எனக்கு இந்த மாதிரி லாஸ் ஆச்சு, இந்த மாதிரி இருந்தனால இது இப்படி இருக்குது, நான் இந்த மாதிரி இருந்தனால என்னோட ஜாப் இப்படி இருக்குன்னு நம்ம செய்த தவறுகளை நம்ம ஜஸ்டிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது வேற ஒரு பர்சனுக்கு நடக்கிறத நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுவோங்கிறத நமக்கு வந்து அப்சர்வ் பண்ண தெரிந்தா ஓகே இந்த ரீசனால தான் இது நடந்திருக்குங்கிறத நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, once the power of clear observation is dominant in your mind, then it will be easy for you to break the vicious circle and penetrate into the higher mind and into intuitional plane. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் லெவல் தாண்டி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா லெவலில் நடக்கக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன மாதிரி விதியை பயன்படுத்தி இதெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க.
ஓகேயா? ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்ம கர்மாவால் நமக்கு நடக்குதா, இல்லை ஒரே பேட்டர்ன் வந்து நம்ம லைஃப்பில் இந்தந்த விஷயங்கள்லாம் ஸோ இதே மாதிரியே இருக்குது அப்படின்னா இது வந்து கர்மா வந்து கிடையாது, இது வந்து லா ஆஃப் இன்இவிட்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பவருக்கு போகிறத தான் வந்து இன்ட்யூஷனல் பிளேனுக்கு போகிறதுங்கிறத சொல்கிறாங்க. அதாவது எப்படி வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பிளேன், இமோஷனல் பிளேன், மென்டல் பிளேன் இருக்கோ அது மாதிரி நம்மளோட இன்ட்யூஷனல் பிளேனுக்கு வந்து நம்ம போக முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த இன்ட்யூஷனல் பிளேன் இஸ் ரீச் வென் யூ கான்டம்ப்ளேட் அண்ட் ட்ரை டு ரீச் அ லெவல் வேர் யூ டு நாட் ரிலேட் ஈவென்ட்ஸ் டு யுவர் செல்ஃப் பட் டேக் தம் அஸ். அதாவது இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஓகே என்னோட லைஃப்பில் ஃபிசிக்கல் லெவல், இமோஷனல் லெவல், மென்டல் லெவலில் ஸோ எல்லாத்துலேயும் நடக்கிறது வந்து ஸோ ஏதோ ஒரு விதிகளின் படி தான் இது வந்து நடக்குது அப்படிங்கிற தெளிவுக்கு நாம் வந்து வரும்போது ஸோ நம்மளால் வந்து இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம செய்யக்கூடிய தீய செயல்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண மாட்டோங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுறத வேற ஒருத்தவங்க அந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நம்ம அதை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணி அதில் எது சரி தப்புங்கிறத நம்ம வந்து சொல்லுவோமோ ஸோ அதே மாதிரியே நம்ம செய்யக்கூடிய காரியங்களையும் நம்ம அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி ஓகே இதில் இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து தவறு, இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாங்கிறத நம்ம பார்த்து அந்த டிசைன் பண்ணக்கூடிய குவாலிட்டி வரும்போது நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் தாண்டி ஒரு ஹையர் லெவலில் நம்ம இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வரும்போது ஓகே நம்மளோட லைஃபோட அந்த கோர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நடக்குது. ஸோ இதில் எதுவுமே நம்மளோட அட்டாச்மெண்ட் வந்து கிடையாது, நம்மளோட ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட ஒரு 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 பாதிப்பால் தான் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் போது ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியை நம்மளை கொஞ்சம் அதுலேருந்து நம்ம வந்து விலகி போகலாம், அதை பிரேக் பண்ண முடியாது, நம்ம விலகி போகலாம் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்க? அப்போ இந்த மாதிரி அப்சர்வேஷன் குவாலிட்டி நமக்கு வந்து வரும்போது நம்ம லைஃப்பில் நடக்க போகிற விஷயத்தை நம்மளால் வந்து மாற்ற முடியாது, பட் tries to create an alternate state of living dramatically different from the mechanical one. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்மளால் அந்த பேட்டர்னை வந்து நம்ம உடைக்க முடியும். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப், வெரி புவர் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி, லாஸ் இன் அவர் பிஸ்னஸ் அண்ட் ஜாப்ல எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு பேரிடி இதெல்லாம் வருது அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த போகிற போக்கு அப்படியே விட்டுட்டு ஸோ நம்மளால் வந்து வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியுங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நடக்கிறத நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம லைஃப்பில் நடந்த தேவையில்லாத அந்த நமக்கு நிறைய அந்த லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியால் அந்த ஒரே பேட்டர்னால் நடந்ததுனால நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம மாற்றி ஸோ அதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாத்தையுமே வந்து அதை நம்மகிட்ட அந்த மாதிரி நடக்க விடாமல் ஸோ நம்மளோட லைஃப்பை வேறு மாதிரி பாதையில் நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். அப்போ அந்த ஒரே மாதிரியான பேட்டர்னில் நடந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையும் ஸோ எப்படி வந்து ஒரு செடிக்கு வந்து கழிவு பொருளை உரமாக ஆக்கி வந்து போடுறாங்களோ ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கேதர் பண்ணிவிட்டு நம்ம பேரலாக நம்மளால் வந்து ஒரு லைஃப்பை வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ பட் ட்ரைஸ் டு கிரியேட் அன் ஆல்டர்னேட் ஸ்டேட் ஆஃப் லிவிங் dramatically different from the mechanical one. ஸோ நாட் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரே பேட்டர்னாக நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து எடுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப்சர்வ் வந்து நம்ம வந்து பண்ணும்போது ஸோ டோர்க்கம் சராதனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது உங்களால் வந்து நடக்க போகிற விஷயத்தை ஸ்டாப் வந்து பண்ண முடியாது. நீங்கள் கர்மாவில் நம்ம கர்மா டீச்சிங்கில் வந்து நமக்கு என்ன சொல்லுது? ஸோ கர்மாவால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் நிறைய குட் கர்மா நீங்கள் பண்ணிங்கன்னா அது நடக்காமல் தடுக்கலாம், அதை டெஸ்ட்ராய் வந்து பண்ண முடியும்னு சொல்லுது. பட் லா ஆஃப் இன்எவிட்டபிலிட்டியில் வந்து என்ன சொல்லுது? ஸோ அது எப்படியாவது வந்து அது நடந்தே தான் வந்து நமக்கு வந்து தீரப்போகுது. பட் அதே சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க? ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அது நம்ம லைஃப்பில் நடந்து தான் ஆகும், ஆனால் அதுலேருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வழி வந்து நமக்கு வந்து கிடைக்குங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ சுனாமி வந்து எங்கேயோ இருந்து வரப்போகுது,
அப்போ நமக்கு அது இப்போ வரும்போது இன்னும் 5 நிமிஷத்தில் வந்து நம்மளை இன்னும் 1 மினிட்ல வந்து அதை நம்மளை ஹிட் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ உயரமான இடத்துக்கு வந்து நம்ம போவோம். ஆனால் அந்த சுனாமி வரதான் போகுது, அதை நம்ம வந்து ஸ்டாப்பே பண்ண முடியும். ஆனால் அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் அண்ட் லைட் வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. So contemplation is a state of expansion of consciousness toward the intuition plane with the deep expectancy to receive light and guidance from the intuition plane. So intuition plane na onnu illa indha observe பண்ணக்கூடிய குவாலிட்டியை தான் so இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. So அப்ப intuitional light does not give formulated and ready-made advice. So அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ready-made advice வந்து கொடுக்காது, but makes you realize how to find the ways and means to weaken and dissolve your programming and make yourself free. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 1 மினிட்ல சுனாமி வந்து ஹிட் பண்ண போதுன்னா நம்ம வந்து ஓகே அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ உயரமான இடத்துக்கு போகணுமோ போய் நம்ம வந்து தப்பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து அது வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டியோட மெயின் காசஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிப்னாட்டிக் சஜஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹிப்னாட்டிக் சஜஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு கோபம், எரிச்சல், பொறாமை, பழிவாங்கும் உணர்வு, இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும்போது வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து க்ளோஸ் வந்து நமக்கு வந்து ஆயிரும். ஸோ அது வந்து வேலை பார்க்காது. கான்சியஸ் மைண்டாக நம்ம இப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம பிரெயின், நம்ம பகுத்தறியக்கூடிய அந்த திறன், அந்த மூளையோட திறன், அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆயிரும். அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து லோயர் இமோஷன்ஸாலையும் லோயர் தாட்ஸ்லையும் நம்ம வந்து ஆள்பட்டு நம்ம அதில் சிக்கும் போது நமக்கு வந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ், நமக்கு வரக்கூடிய அட்வைஸ், நமக்கு வரக்கூடிய ஐடியாஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வந்து ஸ்டோர் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கோபமாக இருக்கும்போதோ இந்த மாதிரியான சமயத்தில் வந்து ஒரு நல்ல முடிவுகள் எடுக்காதீங்க, எந்த முடிவுமே வந்து எடுக்காதீங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளோட மூளையோட சிந்திக்க திறன் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகி, ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து யாரெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க, அல்லது நமக்கு அந்த டைமில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே போய் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ரியல் சுச்சுவேஷன் வரும்போது சரியான இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்காம இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம ராங் ஐடியாஸ் அண்ட் அதர் அட்வைசஸ் வந்து ஸ்டோர் ஆச்சு பார்த்தீங்களா, அதுல இருந்து எடுத்து அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கும். அப்போ அதுலேருந்து அப்போ தப்பான ஐடியா, தப்பான அட்வைசஸ் வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்கும், தப்பான சொல்யூஷன் தான் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஹிப்னாட்டிக் சஜஷன்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாடு சொசைட்டியில் வந்து மருமகனா மாமியார் வீட்டில் வந்து வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிப்னாட்டிக் சஜஷன். ஸோ எப்படி, ஸோ நீ வந்து இங்கே வந்தால் ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருக்கணும், ஒரு ஹவுஸ்மேடெல்லாம் என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலை தான் பார்க்கணுங்கிறது வந்து மருமகளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லையும் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ மாமியாரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லையும் வந்து அது வந்து நான் சொல்கிறது பெரும்பாலான வீடுகளில், ஸோ எல்லா வீட்லையும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மருமகளே வந்து நம்ம ஒரு வீட்டு கல்யாணம் ஆகி போனால் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களாம் வந்து ஒரு மெஷின் மாதிரி வந்து செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ஸோ மாமியார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகனா அவன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கமாண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னியான எக்ஸாம்பிளாக இருக்கலாம், பட் இதுதான் வந்து ஹிப்னாட்டிக் சஜஷன். ஸோ இவங்கன்னா இப்படி தான் இருக்கணும், ஸோ ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒரு இந்த மாதிரி வந்து நமக்கு நாமே யார் நமக்கு இந்த விதிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியாத மாதிரியான விதிகள் எல்லாமே நம்மளோட மூளை வேலை பார்க்காம எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குமோ அந்த சந்தர்ப்பங்களில் வந்து கமாண்ட் மாதிரி வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த சிச்சுவேஷனில் போய் நிற்கும் போது அங்கேருந்து அந்த ஐடியா வந்து நம்மளை வந்து கைட் பண்ணுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிப்னாட்டிக் சஜஷன் அல்லது போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் இந்த லா ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டிக்கு வந்து எங்கேருந்து கமாண்ட் வருதுன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வந்து அதுக்கு கமாண்ட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுங்கிறதெல்லாம் வந்து வருது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த
இந்த லாவ் ஆஃப் இன்னவிட்டிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு நாமே நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்சர்வ், நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, நம்ம ஃபேமிலியிலேயே இப்படி நடக்குது, நம்ம அப்பா அம்மாக்கு ஏன் இப்படி நடக்குது, நம்ம பிரதர்ஸ்க்கே இப்படி நடக்குது, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கே இப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸோ அதாவது நம்மளோட கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னொருத்தர் நம்மளை அப்சர்வ் பண்ணி நமக்கு சொன்னால் கரெக்டாக நம்மளை வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளை நாமே எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாமல் நமக்கு பார்க்கக்கூடிய திறமை தான் வந்து அப்சர்வேஷன் பவர்ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த தான் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து அது நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்ம தடுக்க முடியாது, ஆனால் அதிலிருந்து நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த லாவ் ஆஃப் இன்னபிலிட்டிக்கு வந்து ஸோ இந்த மாதிரியான ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ்லேருந்து தான் அதுக்கு வந்து கமாண்ட் வந்து போய் நம்ம லைஃப்பில் வந்து நடக்குதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஹேட்ரட், ஆங்கர், ஜெலசி, இந்த மாதிரியான கீழான குணங்கள், கீழான உணர்வுகள், கீழான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் வந்து போய் ஸ்டோர் ஆகாது. ஸோ அப்படியே ஸ்டோர் ஆகிருந்தாலும் நம்ம கண்டினியூஸ் மெடிடேஷன் அண்ட் கான்டம்ப்ளேஷன்ஸ் மூலமாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து பியூரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நம்ம குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நற்குணங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற இந்த டர்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து க்ளீன் ஆகும்போது நம்ம லாவ் ஆஃப் கர்மாவை ஜெயிக்க முடியும். லாவ் ஆஃப் இன்னவிட்டிபிலிட்டியை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம தப்பிக்க முடியாது, பட் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து வேறு வழிகளை நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து லாவ் ஆஃப் கர்மாவும் வேலை செய்யுது, லாவ் ஆஃப் இன்னவிட்டியும் வேலை செய்யுது. ஸோ லாவ் ஆஃப் கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு நிறைய நல்லது பண்ணணும். லாவ் ஆஃப் இன்னவிட்டிபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை நாமே ஃபிசிக்கல், இமோஷன், மென்டல் லெவலில் நம்ம அப்சர்வ் பண்ண தெரிஞ்சால் நமக்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்கலாம் முடியும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சாப்டர் அவங்க எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க? அப்போ அந்த அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னது? செல்ஃப் ரியலைசேஷனை தான் அப்சர்வ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ஒரு சோல் மாதிரி இருந்து நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சோல்லேருந்து வர லைட் வந்து இதை வந்து வேறு வழியில் நமக்கு வந்து கொடுக்குங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது அந்த சோல் ஆக்சுவலைசேஷனுங்கிறத நம்ம வர்ற வரைக்கும் இந்த லாவ் ஆஃப் இன்னவிட்டிபிலிட்டி வந்து உங்களை விடவே விடாது. நீங்கள் அதை அது வரைக்கும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த உலகமே வந்து சோல் ஆக்சுவலைசேஷனா என்ன, செல்ஃப் ரியலைசேஷனா என்னங்கிறத நோக்கி போனால் இந்த லாவ் ஆஃப் இன்னவிட்டிபிலிட்டியிலேருந்து நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியுங்கிறது வந்து டோர்கம் சாரை வந்து இந்த சாப்டரில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் தயவுசெய்து நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க, அவங்கள இந்த ரெக்கார்டிங் பார்க்க சொல்லுங்கள், இந்த ஆன்லைன் செஷனுக்கு வந்து வர சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்னென்ன தெரியல, நம்ம கர்மா டாபிக் எடுக்கும்போது நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வேறு சில டாபிக்ஸ் எடுக்கும்போது நிறையா பேர் ஆன்லைனில் வர்றாங்க. பட் இந்த கர்மா டாபிக்லாம் மட்டும் 5 பேர் 6 பேர் தான் வராங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது, ஏன்னு வந்து எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.